மக்களே, வெல்கம் டு நிஷா நாவல்ஸ். அத்தியாயம் 27. வாங்க கதைக்குள்ள போகலாம். அன்று காலை பரபரப்பாக செயல்பட்டு ஓடிக்கொண்டிருந்தது. கோதை தன் கணவருடன் அவர்களது அறையில் சில முக்கிய நிறுவனங்களுடனான மீட்டிங்கை பற்றி தீவிரமாக ஆலோசித்து கொண்டிருந்தனர். கோதை, நான் சொல்கிற மாதிரி எல்லா டீலர்ஸ்கிட்டையும் பேசிடு. அப்போ தான் நாம் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதோட பாலாவோட ஒப்பீனியனையும் கேட்டுக்கோ. ஆமாம், இந்த நகுல் எங்கே என கேட்கும் போதே, இதோ வந்துட்டம்பா என்ற கூக்குரலோடு உள்ளே நுழைந்தான். கோதை புன்னகையோடு, வாடா, என்ன அதிசயம், இவ்வளவு சீக்கிரமாக வந்துட்ட என்றார். நகுல் தன் தந்தையின் அருகில் அமர்ந்தபடியே, அதுவா என் தாயே, நேத்தே பாலா தான் முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தான். அதான் நான் சீக்கிரமாக வந்துட்டேன் என சற்று கேலியாக கோதையிடம் உரிமை பாராட்டினான். அந்நேரம் பாலாவும் உள்ளே வந்தவன், நீ சொல்கிறது நம்புற மாதிரி இல்லையேடா என நகுலை கிண்டல் செய்ய, அத்தான் வேற வழியே இல்லை, நான் உன் கண்ணு முன்னாடி தான் இருக்கேன், நீ நம்பி தான் ஆகணும் என்றவன், சரி நானே இவ்வளவு நேரமாக வந்துட்டேன், ஆனால் நீ இப்போதான் வர என பாலாவை வாரினான். அருணாச்சலமோ, டேய் சின்னவனே, உன்னை இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியாதா நீ எத்தனை மணிக்கு எழுந்து வருவன்னு என தன் மகனை கேலி பேசினார். கோதை சத்தமில்லாமல் சிரித்து, போதும் போதும், உங்கள் கேலி கிண்டலை கொஞ்சம் நிறுத்துங்க என்றவர் பாலாவிடமும் நகுலிடமும் கம்பெனிகளை பற்றி சில விஷயங்களை பற்றி ஆலோசித்தார். மதி சீக்கிரமே எழுந்து தன் வேலைகளை முடித்து கொண்டவளாக கீழிறங்கி வர, அறையில் இருந்து கேட்ட நால்வரின் பேச்சு குரலில் ஏதோ தீவிரமாக பேசுவது புரிந்தது. நேரே கிச்சனில் நுழைய செல்வியோ, என்னம்மா நீங்கள் இங்கேயே வந்துட்டீங்க, என்ன வேணும்னு சொன்னால் நானே எடுத்துகிட்டு வந்திருப்பேனே என அவசரமாக சொல்ல, மதியோ உரிமையாக, என்ன சொல்லு, நான் இங்கே வந்தா என்ன, சரி எனக்கு ஒரு 5 காஃபி கொடு என்றாள். செல்வியோ திகைத்து, 5 காப்பியா அம்மா, என்ன நீங்கள் வர வர இப்படி அதிகமாக காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இது உடம்புக்கு ரொம்ப நல்லதில்லம்மா என்று சொல்ல, மதிக்கோ ஒரு நொடிக்கு பிறகே புரிய வாய்விட்டு நன்றாக சிரிக்க ஆரம்பித்தாள். என்ன சொல்லு நீ, 5 காஃபியும் எனக்கு இல்லை, பெரிய சாரோட ரூமில் தீவிரமாக ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, அதான் அவங்களுக்கும் சேர்த்து கேட்டேன் என்று சொல்ல, செல்வியும் சிரித்துவிட்டு, சரி சரி இந்தாங்க என காஃபி தட்டை அவளிடம் கொடுத்தாள். மதி அதை வாங்கி கொண்டு அவர்கள் இருந்த அறைக்குள் நுழையும் நேரம் வாசலில் யாரோ வருவது போல் இருக்க வினாடி நின்று பார்த்தவள் உள்ளே நடந்தவரை கண்டு கேள்வியாக பார்க்க, அவளை பார்த்து விட்டவரோ புன்னகையுடனே, நல்லா இருக்கியாம்மா என அன்பொழுக கேட்டவாறே உள்ளே வர, மதி யாரென்று தெரியவில்லை என்றாலும் அவரின் கனிவான விசாரிப்பில் உள்ளம் மகிழ, நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க என்றால் தன்னையும் அறியாமல் உரிமையாக. வந்தவரோ அவளின் உரிமை உணர்வில் சற்று அசந்து போனவராக, என்ன யாருன்னு தெரியுதாம்மாடி என கேட்க, மதி சங்கடமாக புன்னகைத்து, இல்லைப்பா, அது நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலை, மன்னிச்சிடுங்க என தயங்கி கொண்டே சொல்ல, அவளை பார்த்து புன்னகைத்தவ, அம்மாடி இதுக்கு எதுக்குடா மன்னிப்பெல்லாம் கேட்குற, நானே உன்னை இங்கே வந்த அன்னைக்கு தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் என்றவர் கைகளில் இருந்த சில இனிப்புகள் பழங்கள் என தான் வாங்கி வந்திருந்ததை கொடுக்க, மதியோ இந்த வீட்டினரின் சொந்தக்காரர் என நினைத்து கொண்டவளாக மறுக்காமல் அதை வாங்கி கொண்டாள். பின் தயானோ ஜாக்கிங் முடிச்சு வரலையா என்ன, எங்கே இந்த பாலா நகுல் ஒருத்தரையும் காணோம் என்று கேட்க, இல்லைப்பா, அது அவங்க ஏதோ பிஸ்னஸ் விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க என்றவள் அங்கிருந்து சோஃபாவை கை காட்டி, உட்காருங்கப்பா, இன்னங்க காஃபி எடுத்துக்கோங்க என தன் கையில் இருந்த காஃபி தட்டை நீட்டினாள். அவரும் அமர்ந்து புன்னகை மின்ன காஃபியை எடுத்துக்கொண்டு மீதமிருந்த காஃபி கப்புகளை பார்த்துவிட்டு, நீ போய் அவங்களுக்கும் கொடுத்துட்டு வா என்று சொல்ல, மதி அவரை பார்த்து புன்னகைத்து அரைக்கதவி லேசாக தட்ட கோதை மதியை கண்டு, வாமா என்றார். அது எல்லாரும் சீரியஸாக பேசிகிட்டு இருந்தீங்க, அதான் காஃபி என்று நிறுத்த, கோதை கண்களில் மெச்சுதலாக அவளை பார்த்துவிட்டு காஃபியை எடுத்து கொண்டார். அருணாச்சலம் முகம் கொள்ளா சிரிப்போடு காஃபியை எடுக்க போக கோதை வியந்து தன் கணவரை பார்த்தார். ஏனெனில் அவர் காஃபி குடிப்பதை விரும்ப மாட்டார். டீ குடிப்பார் என்றாலும் அதுவும் எப்போதாவது தான். அருணாச்சலம் தன் மனைவியிடம், என் மருமக கையால் காஃபி கொடுக்கும்போது நான் எப்படி குடிக்காமல் இருக்க முடியும் என்று கேட்டிட, மதி அவரது அன்பில் உருகித்தான் போனாள். பாலாவும் நகுலும் காஃபியை எடுத்துக்கொண்டு குடிக்காமல் கையில் வைத்து கொள்ள, அருணாச்சலமோ, என்னங்கடா காஃபியை குடிக்காமல் கையில் வச்சுக்கிட்டு முழிக்கிறீங்க என கேட்க, அப்போதுதான் மதி அவர்களை கவனித்தாள். நகுலோ,
அது ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் குடிங்க, ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும், அப்புறம் உங்களுக்கு எதுவும் ஆகலைன்னா நாங்கள் குடிக்கிறோம் என்று சொல்ல அருணாச்சலத்திற்கு புரியவில்லை. ஆனால் மதிக்கு புரிய அவர்களை முறைத்து, ஓய் கொழுந்து, என்ன கிண்டலா? இந்த காஃபியை நான் போடலை, செல்லு தான் போட்டுச்சு. நானும் நல்லா தான் காஃபி போடுவேன். நீ இப்படி சொன்னதுனால நாளைக்கு உனக்கு சால்ட் காஃபி போட்டு கொடுக்குறேன் இரு என்றவள் பாலாவிடம், அண்ணா நீயும் இந்த நார் கூட சேர்ந்துட்டல என படபடவென புரிய பாலா அவசரமாக, மதிமா, நான் அதுக்காக குடிக்காம இல்லடா, சூடா இருந்துச்சு அதான் எனவும். மதி முகத்தை தூக்கி வைத்து கொண்டு நிற்க கோதை மதியையே பார்த்தார். எவ்வளவு உரிமையாக நகுலிடம் பேசுகிறாள். அவனும் அவ்வாறு அவளிடம் பழகுவதைக் கண்டு மனதிற்குள் நிம்மதி பரவியது. அருணாச்சலம் தன் மருமகளைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். இந்த காலத்தில் இப்படியொரு பெண், எப்போதடா கொழுந்தனாரிடம் சண்டை பிடிக்கலாம் என இருப்பவர்களுக்கு மத்தியில் இவள் என்னடாவென்றால் இந்த வீட்டில் பிறந்து வளர்ந்தவள் போல தன் மகனை ஆட்டி படைப்பதைக் கண்டு உள்ளுக்குள் பூரித்து போனார். அம்மாடி, எனக்கு இந்த மாதிரி ஏதாவது காப்பி கொடுத்துடாதடா, ஆல்ரெடி எனக்கு சால்ட்டு சுகர் எல்லாம் இருக்குது என்று சொல்லி சிரித்திட மதி அசட்டு சிரிப்பை உதித்து, மாமா அது சும்மாதான் என பேசாமல் நின்றாள். அவளது அசட்டு சிரிப்பில் கோதை நன்றாக புன்னகைக்க அருணாச்சலம் தன் மனைவியே பார்த்தார். நீ இப்படி மனசை விட்டு சிரிச்சி ரொம்ப வருஷம் ஆச்சு கோதை என்று சொல்ல பாலாவும் நகுலும் கூட தலையாட்டி அவரது கூற்றை ஆமோதித்தனர். கோதை உணர்வு மிகுதியில் அருகில் நின்ற மதியின் தலையை ஆதூரமாக தடவி கொடுக்க மதி விழி அகலாமல் கோதையின் முகத்தையே ஆச்சரியமாக பார்த்தாள். சட்டென ஏதோ ஞாபகத்திற்கு வந்தது போல் தன் தலையை தட்டிக்கொண்டு, சாரி மறந்துட்டேன், வெளியில் ஒரு அப்பா வந்திருக்காரு என்று சொல்ல கோதை அப்பாவா என்பது போல் யோசித்தவர் நகுலிடம், டேய் யாருன்னு போய் பாரு என்றார். நகுல் வெளியே வந்தவனோ, மாமா நீங்களா, ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க, உங்களை காணோன்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, வாங்க எனவும் ராஜுவின் தந்தை சங்கர் சின்ன சிரிப்போடு, உன் அண்ணி காஃபி கொடுத்தாடா, அதான் அப்படியே குடிச்சிட்டு இருந்தேன் என்றவர் அவனோடு அறைக்குள் நுழைந்தார். கோதை சங்கரை பார்த்ததும் எழுந்து நின்றவர், அண்ணா நீங்களா, நான் யாரோன்னு நினச்சிதான் நகுலை பார்க்க சொன்னேன் என சொல்ல, இருக்கட்டுமா என புன்முறுவல் செய்தார். கோதை மதியிடம், அண்ணா யாருன்னு உனக்கு தெரியலையா என சிறிய புன்னகையுடன் கேட்க மதி சங்கடமாக இல்லை என்பது போல் தலையசைக்க அருணாச்சலம் இழையிட்டு, அம்மாடி, அன்னைக்கு மண்டபத்தோடு போனவன் இன்னைக்கு தான் வீட்டுக்கே வரான், அப்புறம் எப்படி உனக்கு தெரியும் என்று சொன்னவர், இவன்தாம்மா சங்கர், என்னோட ஒரே நண்பன் என்று சொல்ல மதி மெலிதாக சிரித்து, சாரிப்பா எனக்கு தெரியலை என்றதும் நகுல் குறுக்கிட்டு, அப்பா உங்களோட ஃப்ரெண்டு மட்டுமா என சொன்னவன் மதியிடம், ஓய் மாமா வேற யாரும் இல்லை, உன் ராசுவோட அப்பா என்றதும் மதி விழி விரிய, ஹே ராசண்ணாவோட அப்பாவா என்றவள் சங்கரை காண அவரோ அவளின் ராசு என்று விழித்ததில் உறைந்து போய் நின்றார். சங்கர் மட்டுமின்றி கோதையும் அருணாச்சலமும் அதே நிலையில்தான் இருந்தனர். அருணாச்சலத்தின் உதடுகள் தானாகவே தாரா என உச்சரிக்க கோதையின் கண்களோ, நான் அன்னிக்கே சொன்னேனே என்பது போல கலங்கிய முகத்தோடு தன் கணவரை பார்த்தார். சங்கர் தன் அதிர்ந்த முகத்தை அவள் முன் காட்டாது சாதாரணமாக வைத்து கொண்டவர் அருணாச்சலம் மற்றும் கோதையின் பார்வை பரிமாற்றத்தையும் கவனிக்க தவறவில்லை. சங்கர் வரவழைத்த புன்னகையுடன், அது என்னம்மா ராசு என அவளை கூர்ந்து கவனித்தவாறே கேட்க மதி சிறு அசட்டு சிரிப்புடனே, அது ஒன்றும் இல்லைப்பா, சும்மா அண்ணாவை வம்பளுக்கு அப்படி சொன்னேன் என்று சொல்ல சங்கர் அதை நம்பவில்லை. உள்ளுக்குள் ஏதேதோ நிகழ்வுகள் அவரை ஆட்டி படைத்துவிட்டு சென்றது. பாலா மூவரையும் பார்த்து யோசிக்க ஆரம்பித்தான். அதுவும் அவள் அழைத்த ராசு என்பதில்தான் ஏதோ இருக்கிறது என மனதில் சரியாக குறித்து கொண்டான். நகுல் அந்த சூழ்நிலையை கலைப்பது போல், ஆமாம் மாமா, இவளுக்கு எங்களை வம்பளுக்கிறது தான் முழு நேர வேலையே என அவளை வாரினான். மதி நகுலை கண்களை சுருக்கி முறைத்தவள், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் பேசிட்டு இருங்க என்றவள் சென்று விட்டாள். சங்கர் தனது யோசனைகளை தள்ளி வைத்தவராக மற்ற மூவருடனும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேச ஆரம்பித்தார். அறையை விட்டு வெளியே வந்த மதியோ மீண்டும் செல்விடம் தனக்கான காஃபியை வாங்கி கொண்டு தோட்டத்தின் பக்கம் சென்றாள். அப்போது ஜாக்கிங் முடித்துவிட்டு வந்த தயா எதேச்சியாக மதியை பார்த்துவிட அவனது கால்களோ வீட்டுக்குள் செல்ல மறுத்து அவளை நோக்கி சென்றது.
மதி தனது கால்களாலேயே ஊன்றி தள்ளியவாறே மெதுவாக ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு காஃபியை மிடர்மிடராக ரசித்து குடித்து கொண்டிருந்தாள். தயா அவள் எதிரே வந்து நின்று தன்னை அறியாமல் அவளின் முகத்தில் தன் விழிகளை அலைய விட்டிருந்தான். சற்று நிமிடங்கள் அப்படியே கழிந்தது. மதி ஏதோ தீவிர யோசனைகள் இருந்ததால் தன் எதிரே வந்து தன்னை ரசித்து நிற்பவனை கவனிக்கவில்லை. தயா நொடிக்கு பிறகே அவளது யோசனை படிந்த முகத்தை கண்டு தனது நீண்ட நெடிய கால்களால் அந்த ஊஞ்சலை நிறுத்த அப்போதுதான் தன்னிலை பெற்ற மதி எதிரே நின்றவனை பார்த்தாள். தயா புருவ முடிச்சுகளுடன் சற்று கிண்டலாக, ராணியார் எந்த கோட்டையை பிடிக்க இவ்வளவு தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க என்றதும் மதியும் அதே கிண்டலுடன் தான் இருக்கும் அந்த அரண்மனை போன்ற வீட்டை ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு, அதுவா மகாராஜா, இதோ இந்த கோட்டையை பிடிக்கத்தான். எப்படி இந்த கோட்டையை கைப்பற்றுவது என திட்டம் போட்டுட்ருக்கேன் என அவளும் அமர்த்தலாக பதில் சொல்ல, தயாவின் கண்களில் மின்னல் வெட்டி செல்ல உதட்டில் சிரிப்பை மறைத்தவாறே, ஓஹோ, ஆனால் ராணியார் ஏற்கனவே இந்த கோட்டையை கைப்பற்றி விட்டாரே என்று சொல்ல, மதி சட்டென அந்த ஊஞ்சலிலிருந்து குதித்து இறங்கியவள் அவனை நெருங்கி, ஹலோ மிஸ்டர் ராஜா, நான் இந்த கோட்டைக்குள்ளே ராணியாவா இருக்கேன், ஏதோ சிறை கைதி மாதிரி இருக்கேன் என யோசியாமல் சொல்லிவிட, தயாவின் முகம் அவளது வார்த்தைகளில் இறுகி போனது. அவளை நொடிக்கும் குறைவாக கூர்ந்து பார்த்தவன் எதுவும் பேசாமல் தன் வேக நடையால் அங்கிருந்து சென்றான். அவன் சென்ற பிறகே தான் பேசிய வார்த்தைகள் புரிய தன்னையே திட்டிக் கொண்டாள். நீ இங்கே சிறை கைதி போலவா இருக்க? என்னமோ நீ பிறந்து வளர்ந்த வீடு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்க, ஏன் அவங்கிட்ட அப்படி சொன்ன என நறுக்கென கேட்டுவிட்டு மறைந்தது. மதிக்கு அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தோன்ற நொடியும் தாமதிக்காமல் ஓட ஆரம்பித்தாள். ஹாலில் இருந்த நீலிமா அவள் ஓடி வருவதைக் கண்டு வன்மமாக புன்னகைத்து தனது காலை குறுக்கே நீட்டுவிட வேகம் குறையாமல் வந்தவளோ அவளது காலில் தடுக்கி குப்புற விழுந்தாள். மதி தன்னை சரி செய்து முயன்று எழுந்தவள் அங்கிருந்த நீலிமாவை முறைத்து, இதுக்கு பதில் சீக்கிரமே நான் கொடுப்பேன் என அமைதியோடு அழுத்தமான குரலில் அவளிடம் சொல்லிவிட்டு மீண்டும் வழித்த நெற்றியை பொருட்படுத்தாது தயாவை காண ஓடினாள். தயா அப்போதுதான் குளித்து முடித்திருந்தான். அவன் முன் மூச்சு வாங்க நின்றாள் மதி. தயா கடுப்பாகி, எதுக்கு இப்படி ஓடி வர, மெதுவாக வந்தாதான் என்ன என்றதும் மதி மூச்சு இறப்புக்கிடையே, சாரி காட்டா, நான் நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன். இங்கே நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், நான் இங்கே ராணி தான் என்று சொல்லி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியபடி இருக்க, தயா அவளின் மூச்சு விட முடியாமல் திக்கி திணறி பேசிய வார்த்தைகளை ஒன்றாக கோர்த்து புரிந்து கொண்டவனுக்கு அவளின் இந்த வெகுளித்தனமான பேச்சில் மனமுழுக்க அவள் புறம் சென்றுவிட அந்நொடி உண்டான வேகத்தில் அவளை இழுத்து தன் நெஞ்சுக்குள் இறுக்கி அழுத்தி கொண்டான். அந்த அணைப்பில் துளியும் காமமில்லை. அவளை தன்னுடனே தன் நெஞ்சம் என்னும் கூட்டுக்குள்ளேயே பொத்தி பாதுகாத்து கொள்ள ஆசைப்பட்டான் அவளின் ராஜாவாகப்பட்டவன். அடுத்த பகத்தில் சந்திப்போம். நன்றி.